வணக்கம் நண்பர்களே. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு போய் உதவி பண்ணோமே, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுத்துட்டு இப்ப நாமளே பிச்சைக்காரன் மாதிரி நின்னுகிட்டு இருக்கோமே அப்படின்னு மனசு உடைஞ்சு உட்கார்ந்துருக்கீங்களா? நைட்டு தூங்க போகும்போது நெஞ்ச பிசைற அந்த வலி இருக்கே, அன்னைக்கு அவன் எவ்வளவோ கெஞ்சினான், பாவம்னு நம்பி கொடுத்தேன். இன்னைக்கு போனை எடுக்க மாட்டேங்கிறான், வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிட்டான், நேர்ல பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போறான் அப்படின்னு எத்தனை பேர் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கோம். இது சாதாரண பண பிரச்சனை கிடையாதுங்க. உங்க உழைப்பு, உங்க குடும்பத்தோட எதிர்காலம், உங்க நிம்மதி எல்லாத்தையும் சேர்த்து அடுத்தவன் காலில் கொண்டு போய் வச்ச கதை. இன்னைக்கு இந்த வீடியோவை சும்மா ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கையில ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை காப்பாத்த போற ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. சாணக்கியர் 2300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னார். பணத்தை இழக்கிறது பெரிய விஷயம் இல்ல, தகுதியற்ற ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பணத்தையும் இழந்து மரியாதையும் இழந்து கடைசியில நிம்மதியையும் இழக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய சாபம் என்றார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எந்த 5 பேரிடம் பணம் கொடுத்தால் திரும்பி வராது, ஏன் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா என்ன நடக்கும். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். உங்களை ஏமாத்திட்டு உங்க பணத்தை தராம இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இருக்காரா? எஸ் ஆர் நோ? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஆனா இது கதை இல்ல, உங்க தெருவுல, உங்க பக்கத்து வீட்டுல, ஏன் உங்க வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை. ரமேஷ்னு ஒருத்தர் மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்காரர். ஓவர் டைம் பார்த்து சின்ன சின்ன ஆசைகளை அடக்கி பொண்ணோட படிப்புக்காகவும் குடும்பத்தோட மருத்துவ செலவுக்காகவும் சிறுக சிறுக 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தார். அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பன் சுந்தர். ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு சுந்தர் கண்ணுல தண்ணீரோட ரமேஷ் வீட்டுக்கு ஓடி வர்றான். மச்சான், தொழில்ல சின்ன நஷ்டம், இன்னும் 2 மாசத்துல ஒரு பெரிய பேமெண்ட் வர வேண்டியிருக்கு. இப்ப மட்டும் ஒரு 2 லட்சம் இல்லைன்னா என் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துடும். அடுத்த மாசமே வட்டியோட திருப்பி தந்திடுறேன்னு காலில் விழாத குறையா கெஞ்சுறான். ரமேஷுக்கு மனசு கேட்கல. நம்ம நண்பன் தானே, இத்தனை வருஷ பழக்கம், இக்கட்டான நேரத்துல உதவலனா நாம என்ன மனுஷன்னு நினைச்சு பொண்ணோட கல்வி கட்டணத்துக்காக வச்சிருந்த மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டார். முதல் மாசம் முடிஞ்சது, சுந்தர் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. 2வது மாசம் ரமேஷ் போன் பண்றார். சுந்தர் சொல்றான், இன்னும் 1 வாரம் மச்சான். 3வது மாசம் ரமேஷோட மகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாள். ரமேஷ் பதட்டத்தோட சுந்தரோட வீட்டுக்கு போறார். ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? சுந்தர் புதுசா ஒரு பைக் வாங்கி நிறுத்திருக்கான். வீட்டுக்குள்ள புது டிவில மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். ரமேஷ் தயங்கி, சுந்தர், என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், பணத்தை கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்கிறார். சுந்தர் முகத்துல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவன் ஏளனமா சொல்றான், ஏண்டா ரமேஷ், உனக்கு அறிவே இல்லையா? இப்பதான் பிசினஸ்ல அடிபட்டு உட்காந்துருக்கேன், வீட்டு வாசல்ல வந்து இப்படி நிக்கிறியே, உனக்கு நட்புக்கு மரியாதை தர தெரியாதா? ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இப்படி பண்றியே. ரமேஷ் அன்னைக்கு அழுக அந்த வலி, நண்பனையும் இழந்து பணத்தையும் இழந்து சொந்த பொண்ணோட எதிர்காலத்தை அடகு வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி தலை குனிஞ்சு நின்னாரே, அந்த வலி யாருக்கு புரியும்? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ரமேஷா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடன் வாங்குற வரைக்கும் நம்ம காலை சுத்தி வருவாங்க. நீ தான் எனக்கு தெய்வம், நீ இல்லைன்னா என் குடும்பமே அழிஞ்சிடும்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுவாங்க. ஆனா பணத்தை கைமாத்தி வாங்கின அடுத்த நிமிஷம் ஆட்டமே மாறிடும். நீங்க உங்க பணத்தை திருப்பி கேட்கும் போது நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. இவ்வளவு அவசரப்படுறான் பாரு, இவன் பணக்கார திமிரு பிடிச்சவன்னு ஊரு முழுக்க உங்க மேல தப்பு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு நைட்டு பகலா உழைச்சு உங்க குடும்பத்தோட ஆசைகளை தியாகம் பண்ணி சேர்த்த பணத்தை ஒருத்தர் ரொம்ப சுலபமா ஏமாத்திட்டு ஜாலியா ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி சாப்பிட்டு புது துணி எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் போடும்போது உங்க மனசு எப்படி துடிக்கும்? சாணக்கியர் மிக தெளிவா சொல்றார், இரக்கம் காட்டுவதில் தப்பில்லை, ஆனால் தகுதியற்றவனிடம் காட்டும் இரக்கம் உன் சொந்த வாழ்க்கையே சுடுகாடாக்கிவிடும் என்றார். நம்ம கலாச்சாரத்துல ஒரு பழக்கம் உண்டு. யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல கூச்சப்படுவோம், முகதாட்சணியம் பார்ப்போம், என்ன நினைப்பானோன்னு பயப்படுவோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, முகம் சுளிக்காமல் பணத்தை கொடுப்பவன் பின்னாளில் முகம் தெரியாமல் அழ வேண்டி இருக்கும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது. ஏன்னா இது வெறும் தத்துவம் இல்ல, உங்க உழைப்பை பாதுகாக்கிற ஒரு இரும்பு கேடையும். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கும்போது
உங்க உறவினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள்ல யார் நிஜமான மனிதன், யார் பணத்துக்காக மட்டுமே பழகும் போலி முகம் என்பதை பிரிச்சு பார்க்க கத்துப்பீங்க. எந்த 5 நபர்களிடம் சாணக்கியர் எப்போதும் பணம் கொடுக்காதே என்று எச்சரிக்கிறார் என்பதற்கான காரணங்களை மிக ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தர் வந்து கடன் கேட்கும்போது நட்பையும் கெடுக்காமல் உங்க பணத்தையும் இழக்காம சாதுரியமாக எப்படி மறுப்பது என்கிற கலை உங்களுக்கு புரியும். உங்களை ஒரு சாஃப்ட் டார்கெட்டா பார்த்து பணம் பறிக்க நினைக்கும் மனிதர்களின் வலையிலிருந்து உங்களை எப்படி காப்பாத்திக் கொள்வது என்று தெரிந்து கொள்வீர்கள். இப்பவே ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க ஏமாறுறதுக்கு இந்த உலகத்துல பிறக்கல. உங்க குடும்பத்தோட வேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் நீங்க தான் முதல் பாதுகாவலர். இந்த வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்டும் உங்க கஷ்டப்பட்டு சேர்த்த லட்சக்கணக்கான ரூபாய்களையும் உங்க குடும்ப நிம்மதியையும் காப்பாத்த போகுது. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு லைக்கும் உழைச்சு வாழும் நேர்மையான மனிதர்களுக்கு இந்த வீடியோ போய் சேர உதவும். இந்த இக்கட்டான சூழலை அனுபவிச்ச உங்க நண்பர்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி வைங்க. இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். சாணக்கியர் எச்சரிக்கும் அந்த முதல் நபர் யார்? ஏன் அவரிடம் பணம் கொடுக்கவே கூடாது? வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். சாணக்கியர் முதலாவதா கை காட்டுற நபர் யார் தெரியுமா? கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள். இன்னைக்கு காலத்துல கெட்ட பழக்கம்னா சும்மா குடி சிகரெட் மட்டும் கிடையாதுங்க. அதை விட பயங்கரமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒவ்வொருத்தன் பாக்கெட்டுக்குள்ளேயும் மொபைல் போனா உட்கார்ந்துருக்கு. ஆன்லைன் ரம்மி, கலர் ட்ரேடிங், ஈஸியா பணம் சம்பாதிக்கலான்னு வர ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ், இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய சைலண்ட் கில்லர். உங்ககிட்ட வந்து ஒருத்தன் நிற்பான், மச்சான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும், கம்பெனியில் சம்பளம் லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப உருக்கமா கண்ணில் தண்ணியோட பேசுவான். ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு ஓவர் டைம் பார்த்து வேர்வை சிந்தி சேர்த்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஆன்லைன் சூதாட்டத்திலேயோ இல்லை அவன் பழக்கத்திலேயோ ஒரே நிமிஷத்தில் போட்டு தொலைப்பான். அவன் மனசில் என்ன ஓடும் தெரியுமா? இந்த 10,000 ரூபாயை வச்சு 50,000 ஆக்கிட்டு இவன் பணத்தை கொடுத்துட்டு மீதியை நாம் வச்சுக்கலான்னு ஒரு குருட்டு பேராசை இருக்கும். கடைசியில் என்ன ஆகும்? உங்கள் பணம் அந்த சாக்கடையில் அடிச்சுட்டு போயிடும். அடிமையான ஒருவனுக்கு சுய கட்டுப்பாடு இருக்காது, குற்ற உணர்ச்சியும் இருக்காது. பணம் தோத்துட்ட பிறகுதான் அவனுக்கு சுய நினைவே வரும். அப்போ நீங்க போய் தம்பி அவசரமா வேணும்னு கேட்ட, என் பணத்தை கொடுன்னு கேட்டா அவன் முகத்துல ஒரு சின்ன அவமானம் கூட இருக்காது. போச்சுடா அடுத்த மாசம் தரேன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். சாணக்கியர் ரொம்ப கராரா சொல்றாரு, ஓட்ட பாத்திரத்துல நீங்க எவ்வளவுதான் பாலை ஊத்தினாலும் அது நிக்காது. அதே போல சுய ஒழுக்கம் இல்லாத ஒருத்தங்கிட்ட நீங்க கொட்டி கொடுக்கிற பணம் அவனையும் வாழ வைக்காது, உங்களுக்கும் திரும்பி வராது. இன்னொரு முக்கியமான உண்மை, இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க பணம் கொடுத்து உதவுறது உதவி கிடையாது. அவனோட அழிவுக்கு நீங்களே விஷம் வாங்கி கொடுக்கிற மாதிரி. அவனுக்கு கடன் கொடுக்கிற ஒவ்வொரு முறையும் அவன் மேலும் மேலும் படுகுழியில விழ நீங்க தான் தூண்டுகோலா மாறுறீங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க கிட்ட வந்து எவ்வளவுதான் உருகி பேசினாலும் அவன் பின்னணி என்ன, அவன் பழக்க வழக்கம் என்ன, அவன் போனை வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்க்கறான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அவன் கேரக்டர்ல ஒரு சின்ன கரை இருந்தாலும் இறக்கப்பட்டு 1 ரூபாயை கூட தூக்கி கொடுக்காதீங்க. இல்லைன்னு அன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை உங்க பல மாச உழைப்பையும் உங்க குடும்ப நிம்மதியையும் காப்பாத்தும். சாணக்கியர் 2ஆவதா எச்சரிக்கிற நபர் சோம்பேறிகள் மற்றும் உழைக்க தயங்குபவர்கள். இன்னைக்கு நம்ம சுத்தி இந்த மாதிரி ஆட்களை நிறைய பார்க்கலாம். காலையில 11 மணிக்கு தூங்கி எந்திரிக்கிறது, டீ கடையில உட்கார்ந்து அரசியல் பேசுறது, சோசியல் மீடியால ரீல்ஸ் பார்த்துட்டே உலகத்தையே குறை சொல்றது. ஆனா இவனுங்க கிட்ட இருக்கிற ஒரே ஸ்பெஷல் டேலண்ட் என்ன தெரியுமா? அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எப்படி நைஸா உருவலான்னு யோசிக்கிறது மட்டும்தான். உங்ககிட்ட வந்து ரொம்ப ஜாலியா கூலா பேசுவான், மச்சான் ஒரு 5,000 ரூபாய் கொடு, அடுத்த வாரம் ஒரு வேலை முடிய வேண்டியிருக்கு, அப்படியே தூக்கி தந்துடுறேன்னு சொல்லுவான். இங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், பணம் தானா மரத்துல காய்க்கிறது இல்ல. காலையில கிளம்பி டிராபிக்ல மாட்டிக்கிட்டு பாஸ் கிட்ட திட்டு வாங்கி வெயில்ல அலைஞ்சு உடம்ப வருத்தி சம்பாதிக்கிற ரத்த வேர்வை அது. ஆனா இந்த சோம்பேறிக்கு உழைப்போட அருமையே தெரியாது. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? உழைத்து ஈட்டாத பணத்திற்கு மனிதன் ஒருபோதும் மதிப்பு கொடுக்க மாட்டான். விதைக்காத நிலத்தில் அறுவடை செய்ய நினைப்பவனுக்கு கடன் கொடுப்பது காணல் நீரை நம்பி ஏமாறுவதற்கு சமம். அவனுக்கு 1 ரூபாய் கூட வருமானம் வர்றதுக்கு வழியே கிடையாது. எந்த வேலையும் செய்ய மாட்டான், செய்யற எண்ணமும் இருக்காது. அப்படிப்பட்டவன் உங்க பணத்தை வாங்கி என்ன செய்வான்? சினிமா பார்ப்பான், ஊர் சுத்துவான், சொகுசா செலவு பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பான்.
வருமானமே இல்லாத ஒருத்தன் உங்க பணத்தை எப்படி திருப்பி தருவான்? காத்துல இருந்தா எடுத்து தருவான்? நீங்க போய் கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்னடா இவன் சொந்தக்காரன் நண்பன்னு கூட பார்க்காம 5000 ரூபாய்க்காக உயிரை வாங்குறான்னு உங்க மேலதான் ஊர் முழுக்க பழி போடுவான். இவனுக்கு பணம் கொழுத்து போச்சு, திமிர் பிடிச்சவன்னு கதை கட்டி விடுவான். நீங்க செஞ்ச உதவியை ஒரு தியாகமா பார்க்க மாட்டான். அது தன்னோட உரிமை மாதிரியும் நீங்க ஏதோ அவனுக்கு கடமைப்பட்டிருக்க மாதிரியும் பேசுவான். சோம்பேறிக்கு நீங்க செய்யற உதவி அவனை மேலும் மேலும் ஒட்டுண்ணியா மாத்துமே தவிர ஒரு நாளும் அவனை வாழ வைக்காது. அதனால உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி யாராவது இருந்தா தயவு செஞ்சு அவங்க முகத்தை பார்த்து இறக்கப்படாதீங்க. அவனுக்கு ஒரு கஷ்டம் பாவம்னு நீங்க நினைக்காதீங்க. உழைக்க உடம்புல தெம்பு இருந்தும் வேலைக்கு போகாத ஒருவனுக்கு நீங்க பண்ற பண உதவி கிடையாது, மகா பாவம். உழைக்காதவனுக்கு உங்க பணத்துல ஒரு பைசா கூட பங்கு கிடையாது. தைரியமா இல்லைன்னு சொல்லி உங்க உழைப்பை காப்பாத்துங்க. அடுத்து சாணக்கியர் 3ஆவதா கை காட்டுற இடம் பேராசை பிடிச்சவர்கள். இவங்க கிட்ட பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. உங்களை விட வசதியா தான் இருப்பாங்க. வீடு, காருன்னு எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க கண்ணு எப்பவுமே அடுத்தவன் பாக்கெட்ல தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி ஆட்களை ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கலாம். எந்த இடத்துல ஈஸியா பணம் வருமோ அங்க முதல்ல இவங்க தான் போய் நிப்பாங்க. சொந்த பந்தத்துல ஒரு நிலம் பிரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன கமிஷன் அடிக்கிற வேலையா இருக்கட்டும், இவங்க முகம் எங்கேயோ நீட்டிக்கிட்டு இருக்கும். இவங்க கிட்ட நீங்க போய் ஒரு உதவிக்காகவோ இல்ல ஒரு தொழில் நிமித்தமாகவோ பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். இவங்கள சாணக்கியர் ஒரு கருப்பு துளை மாதிரி சொல்றாரு. அதுக்குள்ள எவ்வளவு பணத்தை போட்டாலும் அது நிரம்பவே நிரம்பாது. பேராசைக்காரனுக்கு கொடுக்கப்படும் பணம் நெருப்பில் ஊற்றிய நெய்யை போன்றது. அது அவன் பசியை மேலும் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் அவனை திருப்திப்படுத்தாது. உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கும் போதே அவன் மூளை வேற மாதிரி கணக்கு போடும். இந்த பணத்தை இவங்கிட்ட எப்படி திருப்பி கொடுக்காம இருக்கிறது, இதை வச்சு நாம எப்படி லாபம் பார்க்கிறது, இதுதான் அவன் சிந்தனையா இருக்கும். நீங்க நேர்மையா தொழிலுக்காகவோ இல்ல ஒரு நல்ல எண்ணத்திலேயோ முதலீடு பண்ணுவீங்க. ஆனா அவன் அந்த பணத்தை வச்சு தன் சொந்த லாபத்துக்காக மட்டும்தான் யோசிப்பான். நஷ்டம் வந்தா உங்க தலையில கட்டுவான், லாபம் வந்தா நான் என் மூளையை யூஸ் பண்ண ஏன் திறமைன்னு சொல்லி முழுசா ஆட்டையை போட்டுடுவான். நீங்க இப்போ பணத்தை திருப்பி கேட்டா இவங்க கிட்ட இருந்து வர்ற பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கரமா கணக்கு சொல்லுவாங்க. நீங்க கேட்காத நஷ்ட கணக்கெல்லாம் எடுத்து விடுவாங்க. அன்னைக்கு அந்த செலவாச்சு, இன்னைக்கு இந்த செலவாச்சு, கணக்கு நேராயிடுச்சுன்னு உங்க முன்னாடியே ஒரு மாயையை உருவாக்குவாங்க. நீங்க திகைச்சு போய் நிப்பீங்க. என்னடா இது, நம்ம பணத்தை நாமளே பிச்சை கேட்கற மாதிரி நிலைமையாயிடுச்சுன்னு மனசு துடிக்கும். இவங்க கிட்ட பழகிறது ஒரு முதலை கிட்ட போய் காலை கொடுக்கறதுக்கு சமம். முதல்ல உங்களுக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் அது கடிக்க தான் செய்யும். அதனால எப்பவுமே இன்னும் வேணும்னு அலையிற ஒருத்தனிட்ட ஒரு பைசா கூட பிசினஸ் பண்ணவோ கடனாவோ கொடுக்காதீங்க. அவனுக்கு இருக்கிற பண வெளி உங்க நற்ற உறவை, ஏன் உங்க வாழ்க்கையவே கூட காவு வாங்கிடும். பேராசக்காரனை தூரத்துல வச்சு அழகு பாருங்க. உங்க நிம்மதியும் பணமும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். சாணக்கியர் 4ஆவதா எச்சரிக்கிற நபர் மனித இனத்திலேயே மிக மோசமான ஒரு இனம், நன்றி மறப்பவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்துன்னு வரும்போது உலகத்துல உங்களை விட்டா யாருமே இல்லைங்கிற மாதிரி உங்க காலை சுத்தி சுத்தி வருவாங்க. அண்ணா, நீங்க தான் எனக்கு தெய்வம், இந்த ஒரு முறை மட்டும் என்னை காப்பாத்துங்க, என் ஆயுசுக்கும் உங்க காலை கழுவி தண்ணி குடிப்பேன்னு கண்ணீரும் கம்பளையுமா நிப்பாங்க. ஆனா அவங்களோட அந்த இக்கட்டான காலம் முடிஞ்சு தலைக்கு மேல இருந்த பிரச்சனை விலகின அடுத்த நொடி அவங்களோட நிஜ முகம் வெளியே வரும் பாருங்க. அதுலதான் உங்க இதயமே சுக்கு நூறா உடையும். சாணக்கியர் 2300 வருஷத்துக்கு முன்னாடியே சாட்டை அடி மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். விஷம் நிறைந்த பாம்புக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் அது தக்க சமயம் வரும்போது உன்னையே தீண்டும். அதே போலதான் நன்றி கெட்டவனுக்கு செய்யும் உதவியும் முடிவில் உனக்கே பகையாக மாறும். இன்னைக்கு காலத்துல யோசிச்சு பாருங்க. அவன் பிசினஸ்ல தோத்து நின்னப்போ, மருத்துவமனைக்கு காசு இல்லாம தவிச்சப்போ, சொந்த குடும்பமே அவனை துரத்தி விட்டப்போ நீங்க உங்க பாக்கெட்ட பீச்சு கொடுத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வந்ததும் 4 காசு பார்த்ததும் அவன் எப்படி நடந்துப்பான் தெரியுமா? ரோட்ல உங்களை பார்த்தா முகத்தை திருப்பிப்பான். நீங்க போன் பண்ணா பிஸின்னு கட் பண்ணுவான். உங்க பணத்தை வாங்கின அந்த நினைவே அவனுக்கு அவமானமா இருக்கும். ஏன்னா நீங்க அவன் பழைய ஏழ்மையை ஞாபகப்படுத்துற ஒரு கண்ணாடியா அவனுக்கு தெரிவிங்க. சரி, இவ்வளவு தூரம் அவன் ஏறி மிதிக்கிறானே நீங்க போய், தம்பி அன்னைக்கு நீ கேட்டப்போ நான் தானே கை தூக்கி விட்டேன், என் பணத்தை கொடுன்னு உரிமையா கேளுங்க. அப்போ அவன் என்ன வார்த்தை பேசுவான் தெரியுமா? ஏண்டா, அன்னைக்கு 4 காசு தூக்கி போட்டதுக்கு என்னைய வாங்கியா வச்சுட்ட, நீ ஒன்னும் சும்மா தரல,
நானும் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன். நீங்க செஞ்ச மொத்த நல்லெண்ணத்தையும் ஒரே வார்த்தையில குப்பையில போடுவான். நீங்க திகைச்சு போய் நிப்பீங்க. ச்சே, இவனுக்காகவா நாம நைட்டு பகலா கஷ்டப்பட்டு நம்ம குடும்ப ஆசைகளை விட்டு கொடுத்து தூக்கி கொடுத்தோன்னு உங்க ரத்தமே கொதிக்கும். அந்த துரோகத்தோட வலி இருக்குதே, அது உலகத்துல எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத வலி. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்த முன்னாடி அவனுக்கு செஞ்ச உதவிய மதிக்காதவனா, பழைய நன்றிய மறந்தவனா இருந்தா அவனுக்கு திரும்ப ஒரு பைசா கூட தூக்கி கொடுக்காதீங்க. அவனுக்கு கொடுக்கிற பணம் உங்களை நீங்களே செருப்பால அடிச்சுக்கிறதுக்கு சமம். நன்றி இல்லாதவனுக்கு கதவை முகத்துல அடிச்சு மூடுங்க. உங்க உழைப்புக்கும் உங்க அன்புக்கும் ஒரு மரியாதை வேணும். அடுத்து சாணக்கியர் கடைசியா எச்சரிக்கிற 5வது நபர் ரொம்ப அப்பாவி மாதிரி தெரியுவான். ஆனா உங்க மொத்த பணத்தையும் ஒரே நொடியில சாம்பலாக்கிடுவான். அவன்தான் வரவு செலவு தெரியாத முட்டாள். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி ஆட்களை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். மாச சம்பளம் 20,000 ரூபாயா இருக்கும். ஆனா கையில ஐபோன் இருக்கும், 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் இருக்கும், கிரெடிட் கார்டுல இஎம்ஐ போய்கிட்டே இருக்கும். ஊருக்கு முன்னாடி பெரிய பணக்காரன் மாதிரி கெத்து காட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சம்பாதிக்கிறத விட 3 மடங்கு அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் உங்ககிட்ட வந்து, மச்சான் ஒரு புது பிசினஸ் ஐடியா இருக்கு, இப்போதைக்கு ஒரு 2 லட்சம் கொடு, அடுத்த மாசத்துல இருந்து லட்சமா லாபம் வரும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். இவன் கெட்டவன் கிடையாதுங்க, ஒருவேளை துரோகியா கூட இருக்க மாட்டான். ஆனா இவன் கிட்ட பணத்தை எப்படி நிர்வகிக்கணும், எப்படி சேமிக்கணுங்கிற அடிப்படை அறிவே இருக்காது. சாணக்கியர் மிக ஆழமா ஒரு விஷயம் சொல்றார். ஓட்ட படகில் ஏறி கடலை கடக்க நினைப்பவனும், வரவு செலவு கணக்கு தெரியாதவனிடம் பணத்தை கொடுப்பவனும் நடுவழியில் மூழ்கி அழிவது நிச்சயம். நீங்க கஷ்டப்பட்டு ஓவர் டைம் பார்த்து உங்க எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை அவன் கையில கொடுப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய ஆபீஸ் போடுவான், பிராண்டட் பர்னிச்சர் வாங்குவான், தேவையில்லாத பந்தா செலவெல்லாம் பண்ணுவான். மார்க்கெட் என்ன, வாடிக்கையாளர் யாருன்னு எதுவுமே தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு இறங்கி மொத்த பணத்தையும் நஷ்டத்துல கொண்டு போய் முடிப்பான். நீங்க போய், தம்பி என் பணத்தை கொடு, என் குடும்பத்துக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம கையை விரிச்சுக்கிட்டு நிப்பான். மச்சா, நான் என்ன வேணா பண்ணேன், பிசினஸ்ல நஷ்டமாயிடுச்சு, மார்க்கெட் சரியில்லை, கையில 1 ரூபாய் கூட இல்ல, வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோன்னு டயலாக் பேசுவான். அவன் அப்பாவி மாதிரி பேசுறத பார்த்துட்டு உங்களால அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது. ஆனா நஷ்டம் யாருக்கு? உங்க குடும்பத்துக்கு தான். நீங்க வேர்வை சிந்தி சேர்த்த பணம் அவனோட அறிவில்லாத தனத்தால காத்துல கரைஞ்சு போயிருக்கும். அதனால நல்லா கவனிங்க. ஒருத்தனுக்கு உழைக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, அந்த பணத்தை தக்க வச்சுக்க தெரியணும். வரவுக்கு ஏற்ற செலவு செய்ய தெரியாதவன், முதலீட்டு அறிவு இல்லாதவன், பந்தாவுக்காக வாழறவன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு நெருங்கிய நண்பனா இருந்தாலும் சரி, சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, 1 ரூபாய கூட கையில தூக்கி கொடுக்காதீங்க. அவனுக்கு பணம் கொடுக்கறது கொழுந்து விட்டு எரியிற தீயில பணத்தை கொண்டு போய் போடுறதுக்கு சமம். இதோட அடுத்த வீடியோ, கொடுத்த பணத்தை வாங்க முடியாம தவிக்கிறவங்க அந்த பணத்தை எப்படி வாங்குறது, அதை பத்தி தான். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஆம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.